ஏய் டேய் ஷாம் தாலிஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப லேட் ஆச்சு, வந்து தூங்குங்க. அம்மா எங்களுக்கு தூக்கம் வரலம்மா, நாங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு தூங்குறோம். ஓஹோ, தூக்கம் வரலையா? அப்ப சரி, புக் எடுத்து வச்சு படிங்க. ஐயோ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. டேய் தாலிஷ், வாடா போய் தூங்கலாம். என்னடா உங்க அண்ணன் படுத்த உடனே தூங்கிட்டான்? ஆமாமா, எனக்கும் தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம். அண்ணா, யாரோ கதவை டபுள் டபுள் தட்டுறாங்க. டேய் கம்முனு தூங்கு, அதெல்லாம் பேயா இருக்கும், அது உன்னையே புடிச்சிட்டு போயிடும். அட, இந்த ராத்திரில யார் இப்படி வந்து கதவை தட்டுறது? அம்மா இருங்கம்மா, நான் போய் பாக்குறேன். சரிப்பா. ஏய், நாங்கலாம் திருட வந்திருக்கோம். உங்க வீட்ல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் வெளியே எடுங்க. என்னது திருடனா? டேய் ஷாம், கேக்குறீடா? வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான்டா. ஐயோ, அந்த திருடன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ திருடனா? யாராவது காப்பாத்துங்க, யாராவது திருடன் கிட்ட காப்பாத்துங்க. ஏய், நாங்க பயங்கரமான திருடங்க வந்திருக்கோம். ஒழுங்கா உங்க ரூம் விட்டு வெளியே வாங்க. இதோ வரோம். ஏய், எல்லாரும் வெளியே வந்துட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்க பணம் நகை எல்லாத்தையும் வெளியே எடுங்க, இல்லைன்னா நான் உங்க எல்லாரையும் சுட்டுடுவேன். டேய் தம்பி, உனக்கு வீட்டுல பணம் நகை இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய் தாலிஷ், எதுவும் சொல்லிராதடா, எதுவும் சொல்லிராத. இல்ல, நான் எல்லாமே சொல்லுவேன். அங்கிள், எங்க வீட்டுல நிறைய காசு இருக்கு, இருங்க நான் போய் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஏய், நீங்க எல்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த சின்ன பையனை பாருங்க, கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்றான். தம்பி, அங்கிள் இங்க வெயிட் பண்றா, நீ போய் அந்த காசு எடுத்துட்டு வா. இருங்க அங்கிள், நான் போய் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க. ஏய் ராமு, நின்னு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, வா நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காரலாம். சரிடா சமு, வா நம்ம சோஃபால உட்காரலாம். அட, வீட்டுக்கு வந்த 2 திருடங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. விட்டா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா காசையும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்களை என்ன பண்ணி வீட்டுல இருந்து வெளியே துரத்துறது? நம்ம பேர் மாதிரி சவுண்ட் கொடுத்து அவங்க 2 பேரையும் வீட்டுல இருந்து வெளியே துரத்திடலாம். டேய் ராமு, இது என்னடா பேய் சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குது? இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, ஒரு திருடன் இங்க செக் பண்ண வரானே, இப்போ என்ன பண்றது? இந்த மாஸ்க போட்டு பேய் மாதிரி அவங்கள பயமுறுத்தலாம். அட, இங்கன்னா ஒரே பேய் சத்தமா இருக்கு. அட கடவுளே, இங்க பேய் இருக்கு. டேய் சோமு, இந்த வீட்ல உண்மையிலேயே பேய் இருக்கு. டேய், பேய்லாம் ஒண்ணும் இல்ல, வா பேய் எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். சோமு, அங்க பாரு. டேய் ராமு, நல்லா பாரு, அது பேய் இல்ல, வெறும் டவல். அத பார்த்து இப்படி பயப்படுறியே, ஒன்னா நம்பர் பயந்தாங்கோலி. நீ எல்லாம் எப்படா பெரிய கொள்ளக்காரனாக போற? இந்த டவல் பார்த்தா நான் பயந்தேன். ஆமா, நீ அந்த டவலை பார்த்தா பயந்த. ஆமா, அந்த சின்ன பையன் எங்க? அட ஆமால, அவன் காசு எடுத்துட்டு வரேன்னு போனா, இன்னும் ஆளை காணுமே. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டே சொன்னோமே, எங்க கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்ல, நாங்களே ரொம்ப ஏழை. வாய மூடுங்க. டேய் சோமு, நான் நினைக்கிறேன் அந்த பையன் இன்னும் நிறைய காசு எடுத்துட்டு இருக்கானே, நான் போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். சரி போ. அட குட்டி பையா, நீ எங்கடா இருக்க? அட, இவங்க 2 பேரும் இங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கே. மறுபடியும் இந்த மாஸ்க் போட்டு அவங்க பயமுறுத்தினாதான் இங்க இருந்து போவாங்க.
நான் தான் பேய். உங்க 2 பேரையும் நான் சாப்பிட போறேன். ஐயோ உண்மையிலேயே பேயா? ஓடு ராமு ஓடு. ஓடிட்டானுங்க பாருங்க திருட்டு பசங்க. பாத்தியாடா உன் தம்பி எவ்வளவு சாமர்த்தியமா அந்த திருடனுங்கள பயம் காட்டி வெளியே தோத்தி விட்டுட்டான். நீயும் இருக்கியே. ஆமா இவர் பண்ணதே பெரிய சாதனை. தள்ளுங்க எனக்கு தூங்குறது. நான் போய் தூங்குறேன். சாம்பு ஒரே வேதனை. ஏய் தாலிஸ், இது என்ன வேலை? வீட்டுக்குள்ள பூத்தொட்டி கொளுத்திட்டு இருக்க? அம்மா ரொம்ப போர் அடிக்குது. மத்தாங்க நான் ஃப்ளவர் பாட்டு கொளுத்திட்டு இருக்கேன். உனக்கு போர் அடிக்குதுன்னா நான் உன்னை அடிக்கிட்டேன். இங்க பாரு தாலிஸ், எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போய் நான் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா உங்க அம்மாவை நான் சின்ன வயசுல பார்த்தேன். இப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு அடையாளம் தெரியாதே. இப்ப நான் எப்படி போய் கூட்டிட்டு வருவேன்? எங்க அம்மா என்ன மாதிரியே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா பயங்கரமானவங்க. அவங்க நிக்கிற இடம் கடல் குடால் அப்படியே பூகம்பம் மாதிரி வெடிக்கும். புரியுதா? இந்த மாதிரி யாரு இருக்கிறாங்களோ அவங்கதான் எங்க அம்மா. ஒழுங்கா போய் அவங்கள கூட்டிட்டு வந்து பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. சரி, நான் கடை போயிட்டு வரேன். அண்ணாச்சி, இந்தாங்க லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் கொடுங்க. அட என்னமா நீங்க இவ்வளவு தைரியமா வெளியே வந்திருக்கீங்க? இந்த ஏரியால ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கு. அது போறவங்க வரவங்க மேல எல்லாம் பாம்பு எடுத்து அடிக்குது. நீங்க தைரியமா வெளியே வந்துருக்கீங்க? என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? உண்மையாவா? நான் உடனே வீட்டுக்கு போறேன். அட இவங்க வரவழி எல்லாத்துலயும் பாம்பு போட்டு வராங்க. அட அம்மா சொன்னாங்களே நம்ம பாட்டி வர இடத்துல அந்த அழாப்படான்னு இருக்கணும். அப்ப இவங்க நம்ம பாட்டியா? பாட்டி பையா, என்ன பார்த்து பாட்டின்னு சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? நான் எப்படி பாட்டி உங்களை பார்த்து பயப்படுவேன்? நீங்க தான் என்னோட செல்ல பாட்டியாச்சு. அம்மா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு. வாங்க வீட்டுக்கு போலாம். ஓ அப்படியா? உங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் அப்ப எனக்கு சாப்பிட தரியா? அதுக்கு என்ன பாட்டி, தந்துட்டா போச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். சரி வா போலாம். ஏய் தாலிஸ், எங்க உங்க பாட்டி? என்னம்மா உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அது உட்காந்துருக்கு பாருங்க. அவங்க தான் என் பாட்டி. நான் தான் உன் பாட்டி, அவன் தான் என் பேரன். நீ எங்க அம்மாவா? பாக்கிறதுக்கு சூனியக்கார கேள்வி மருந்துன்னு எங்க அம்மான்ற. இந்த பாரு, என்கிட்ட சரியான அடி வாங்க. அதுக்குள்ள வீட்டை விட்டு ஓடிடு. எவ்வளவு தைரியம்? என்ன பார்த்து சூனியக்கார கேள்வி நான் சொன்னேன். அது இல்லாத என்ன அடிப்பியா? இப்பவே உன் மேல பாம்பு போடுறேன் பாரு. நான் ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி சொல்வேன். சூனியக்கார கேள்வி, சூனியக்கார கேள்வி, சூனியக்கார கேள்வி. இந்த வாங்கிக்கோ. என்னை அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே உன் மேல பாம்பு போடுறேன் பாரு. இந்தா வாங்கிக்க. ஐயோ டாலிஸ், இந்த சூனியக்கார கேள்வி பாம்பு போட்டுச்சு. தரையில படுத்துக்கோ. ஏ சூனியக்கார கேள்வி, தம்பி பாபா போட்டு என்னை ஏமாத்தவா பார்த்தேன். வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. பாட்டி உங்க பொருளை விட்டு போறீங்க. இந்தாங்க. அவ்வளவுதான். சுடு 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 சுடு. போடு 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 போடு. எந்த நேரம் போனே நோண்டிட்டு இரு. வீட்டுல பால் இல்ல, போய் பால் வாங்கிட்டு வா போ. இதோ போறேன். கொஞ்ச நேரம் போன்ல கேம் விளையாடுறாங்களா? சரி, இன்னும் ரத்த காட்டேரி. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. இதோ கடைக்கு போயிட்டு வரேன். என்ன சத்தம் அது? ஜோம்பி, ஓடு ஓடு. ஐயோ ஜோம்பி.
இதோ வரேன். என்ன சிவா இப்பதான் போன, அதுக்குள்ள வந்துட்ட? ஆமா, போகும்போது மூஞ்சி நல்லா தானே இருந்தது, இப்ப நான் மூஞ்சி சாணி பூசின மாதிரி இருக்கு. போதும் நிறுத்து, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்குது, பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரியா இருக்குன்னு சொன்ன. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ சீபா, உனக்கு என்னாச்சு? செவத்துல சட்டைய மாட்டுற மாதிரி அந்த அப்படி செவத்துல மாட்டிட்டியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன செவத்துல இருந்து கீழே இறக்கி விடு, எனக்கு கீழே இறக்கி விடு சீபா, எனக்கு கீழே இறக்கி விடு, எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? செவுத்து மேல தொங்கிட்டு விளையாட்டு இருக்கீங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. கீழே இறங்குங்கம்மா. தாலிஸ், இது உங்க அக்கா பண்ண வேலைப்பா. அக்கா என்னாச்சுக்கா உங்களுக்கு? ஏன் இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? என்ன பார்த்தா டிராமா பண்ற மாதிரியா இருக்கு. உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. தாலிஸ், இங்க நிக்காத, சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடு. சரிம்மா. உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நான் சாப்பிட போறேன். ஐயோ சோமி, வேணாம், என்ன சாப்பிடாத. உனக்காக நான் கிச்சன்ல பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. என்னது பிரியாணியா? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கும் தர மாட்டேன், நான் தனியா சாப்பிட போறேன். ஏன் தாலிஸே, ஏன் அந்த ஜோபி கிட்ட போய் சொல்லி அனுப்புனேன்? நான் எங்கடா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன்? அம்மா வேற என்னம்மா பண்றது? அது சோமி கிட்டது தப்பிங்கல, அதாம்மா போய் சொன்னேன். ஏ பையா, எங்க என் பிரியாணி? ஜோம்பி அக்கா, என்ன கீழே இறக்கி விடுங்க, உங்களுக்காக நான் போய் கிச்சன்ல பிரியாணி எடுத்துட்டு வரேன். ஏய் சரி, நான் இறக்கி விடுறேன். ஜோம்பி அக்கா, இதுக்குள்ள பாருங்க, பிரியாணி இருக்கு. பாரு, பிரியாணியா வேணும்? யாரு நம்பிக்கிட்டியவா? தாலிஷ், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, சும்மா தாம்மா உட்கார்ந்து இருக்கேன். அம்மா உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? சரிம்மா. அண்ணே, அம்மா போயிட்டாங்க, இப்ப வாங்க. வாங்கண்ணே, இப்ப விளையாடலாம். யார் கூட விளையாடிட்டு இருக்கான்? தனியா தானே இருந்தான். விளையாடுற சத்தம் கேக்குது. அண்ணனே, அம்மா வராங்க, இப்ப நீ இங்க இருந்து போயிடு. தாலிஷ், யார் கூடப்பா பேசிட்டு இருந்த? உள்ள எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அம்மா இல்லம்மா, நான் போன்ல என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாப்பா, சரி இரு, அம்மா உனக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாப்பா பாலை குடி. யாரோ என்ன அடிச்சிட்டாங்களே. அம்மா சும்மா உளறிட்டு இருக்காதீங்கம்மா, அந்த சைடு யாருமே இல்ல. இல்லப்பா, என்னை யாரும் இங்க அடிச்ச மாதிரி இருக்கு. சரிப்பா, நீ பாலை குடி. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
கேக்குது. தாலிஷ் வேற வீட்டுல தனியா இருக்கா. இது தாலிஷ் சிரிக்கிற சத்தம் இல்லையே. சரி போய் பாப்போம். தாலிஷ் யார் கூட பேசிட்டு இருந்த? ஒரே சிரிக்கிற சத்தமா கேட்டுட்டு இருந்தது. அம்மா நான் தான் சொன்னல, நான் என் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேனே. சும்மா நைன் நைன் வந்து கத்திக்கிட்டே இருக்காதீங்கம்மா. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். இந்த டாலிஷ்க்கு என்னாச்சு? தனியா சிரிக்கிறான், தனியா பேசுறான். கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போன்ல பேசுறேன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னே தெரியலையே. அண்ணே அம்மா ஏதோ பண்ணாதுன்னு அம்மாவை விட்டுருனே. ஐயோ யாரோ என் கொண்டை பிடிச்ச மாதிரி இருந்தது. யாருமே இங்க இல்லையே. ஐயோ என்னண்ணே வந்துட்டியா? சரி கம்முன்னு படுத்து தூங்கு. என்னாச்சுண்ணே? ஏன் அழுகுற? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி அழுவாதனே, நீ படுத்து தூங்கு. என்ன இப்படி மழை பெய்யுது வெளியே? டாலிஷ் வெளியே ரொம்ப மழை பெய்யுதுப்பா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சரியா? சரிம்மா. சரி என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நான் சும்மா பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். நீ வெயி, நான் போய் அம்மா கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வரேன். அது நம்ம ரெண்டு சேர்ந்து பார்க்கலாம் சரியா? சரிம்மா. இங்க பாத்தியா அம்மா இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கேன்னு. ஆமாமா. இங்க பாரு அப்பாவை. அம்மா இது நம்ம சேகர் அண்ணன் தானே? சேகர் அண்ணன் எவ்வளவு சின்னதா இருக்காங்களே. சேகரா? இவன் பறக்கத்துக்கு முன்னாடி அவனை நான் கொண்டுட்டேனே. இவனுக்கு எப்படி அவனை பத்தி தெரியுது? ஏய் காலையில இருந்து வீட்டுல ஒரு வேலை செய்யல. ஆனா நல்ல வேலைக்கு கொட்டிக்க மாத்திரம் தெரியுது இல்ல உனக்கு? குடுற அந்த பழத்தை. என்னது இது? டம்ளர் இங்கே இருக்கு. சரி இதை நம்ம எடுத்துட்டு போய் கழுவி வைப்போம். ஏய் உன்னால ஒரு கிளாஸ் கூட ஒழுங்கா எடுத்து தெரியாதா? இல்ல சித்தி, ஒழுங்கா தான் எடுத்துட்டு வந்தேன். கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்ன எதுக்கு பேசுறியா நீ? எனக்கு ஒழுங்கா தொடரா தொடர எல்லாத்தையும். இதோ தொடச்சிடுறேன். இதையும் சேர்த்து கழுவு.
என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா? பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் யார் செய்வா? இல்ல சித்தி, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். என்ன முடிச்சிட்ட? வெளிய எவ்வளவு குப்பை இருக்கு தெரியுமா? ஏன் போய் பேருக்கு போ. ஏன்றி எருமை கடை வயசாவது பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கு. சித்தி, ரொம்ப பசிக்குது சித்தி, சாப்பிடுதா தாங்க சித்தி. என்ன எப்ப பாரு பசிக்குது பசிக்குதுன்ற? வீட்டுல ஒன்னும் சாப்பாடு செய்யல. ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது. எந்திரிச்சு போ போ. சித்தி, கொஞ்சமாவது கொடுங்க சித்தி, ரொம்ப பசிக்குது. ஏய், அதான் ஏதோ இல்லன்றல. கொஞ்சம் பாலாவது கொடுங்க சித்தி. ஏய், அதான் வீட்டுல இன்னும் ஒரு வேலை செய்யல. வீட்டுல ஒன்னும் துணி துவைக்கல, பாத்திரம் கழுவல, வீடு துடைக்கல, ஒன்னும் செய்யல. இங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன பேச்சு போய் பேருக்கு போ. ஏய், முதல்ல இந்த படியெல்லாம் எவ்வளவு மண்ணா இருக்கு பாரு. முதல்ல இதெல்லாம் பெருக்கிட்டு வா. அம்மா, ஏமா என்ன விட்டு போனேன்? இந்த சித்தி என்ன ரொம்ப குணப்படுத்துறாங்கம்மா. நான் 3 நாளா எதுவும் சாப்பிடலம்மா, ரொம்ப பசிக்குதுமா. அம்மா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கம்மா. ஏய், இங்க என்ன உட்காந்து தனியா குழம்பிட்டு இருக்க? வீட்டுல இன்னும் அவ்வளவு வேலை இருக்கு. ஏய், ஏஞ்சி போய் வேலை செய் போ. எந்திரி. இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏய், என்ன இவ்வளவு திமிரா பேசுற? எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம் உனக்கு என்கிட்ட திமிரா பேசுறதுக்கு? இன்னைக்கு நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். என்னது, உங்க அப்பா கிட்ட சொல்ல போறியா? ஐயோ, இவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னா எனக்கு தானே பிரச்சனை, என் வாழ்க்கை தானே நாசமா போகும். இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். சேகர், நீ என்ன பயந்துட்டியா? நான் உன்கிட்ட சும்மா விளையாடினேன். கொஞ்சம் வாப்பா. வா வா வா, சித்திக்கிட்ட வா. இங்க வா, பயப்படாத. சேகர், இங்க வாப்பா. அங்க பாரு, வானத்துல எவ்வளவு ஹைட்டா ஏரோப்ளேன் பறக்குது. அங்க பாரு, அங்க பாரு. செத்தான் சேகர். தொல்லை ஒழிஞ்சது. நீங்க தானமா சேகரா நான் சாவடிச்சீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன மனுஷன் என்ன பண்ற? சேகர்,